கூமாப்பட்டி ஒரு புதிதான ஒரு உயர்ந்த இடத்துக்கு செல்லும் அப்படின்றதுல ஐயம் இல்ல. ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு பையன், ரெண்டாவது பையனை அவங்க அம்மா கர்ப்பமா இருக்காங்க. ரெண்டாவது பையன் பிறக்கிறதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடியே அப்பா தவறிடுறாரு. அம்மா அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தை மேல பயங்கர வெறுப்பா இருக்காங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய கணவர் இறந்துட்டாரு, இவனாலதான் சொல்லி ஊர் எல்லாருமே அவங்கள ரொம்ப மோசமா பேசுறாங்க. அப்படி இருந்தும் அந்த தாய் அந்த குழந்தை மேல ரொம்ப வெறுப்ப காட்டினாலும் கூட, தன்னுடைய கணவர் இறக்குறதுக்கு இவன் காரணம்னு ஊரெல்லாம் பேசினாலும் கூட, தன் பிள்ளை மேல பாசம் அதிகமா இருக்கிறதுனால அந்த வீரத்தாய் 2 குழந்தைங்களையும் விவசாய வேலைக்கு போய் வளர்றாங்க. அவரு படிக்கிறதுக்கு போறாரு. 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறாரு. அவரு இந்த வெறுப்பெல்லாம் பார்த்துட்டு அவரால் படிப்புல கவனம் செலுத்த முடியல. 1ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகுறாரு. மறுபடியும் 2ஆம் கிளாஸுக்கு அவன் ஆசிரியர் அனுப்ப மறுக்கிறாரு. உடனே இவங்க சொல்றாங்க, 1ஆம் நான் ஃபெயில் ஆயிட்டேன், அதனால நான் போக மாட்டேன். இந்த பையன் அதை முடிச்சுட்டு வீட்டுல அழுதுட்டு அப்பத்தா கூட உட்காந்துட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றாங்க. உடனே அவங்க அம்மா அடிச்சு இழுத்துட்டு போய் உன்னை நான் 2ஆவது சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் 2ஆம் வகுப்புல சேர்த்துட்டாங்க. கூட இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா நக்கல் அடிக்கிறாங்க. என்ன நீ 2ஆவது உங்க அம்மாவை வச்சு நீ சேர்ந்திருக்க, நீ ஃபெயில் ஆனவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏசுறாங்க. இருந்தாலும் அவர் அதெல்லாம் தாண்டி 2ஆம் வகுப்பை தாண்டி படிக்கிறாரு. அவருக்கு ஒரு நல்ல தோழி கிடைக்கிறாங்க எஸ்டேட்ல இருந்து. அந்த தோழியோடைய நம்பிக்கையினால அவங்க இன்னும் மேல படிக்கிறாங்க. படிச்சு அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வராங்க. கல்லூரி வாழ்க்கை, அமெரிக்கன் கல்லூரியில பிஎஸ்சி படிக்கிறாங்க. படிச்சுட்டு வரும்போது அவரு பட்டம் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா தொலைஞ்சு போயிடும். என்ன அப்படின்னா சர்டிபிகேட்டை வாங்கிட்டு அவரு வேற மேல் படிப்புக்காக போறாரு. போற இடத்துல அவருடைய சர்டிபிகேட் தொலைஞ்சு போயிருது. அதோட வச்சிருந்த 2000 தொலைஞ்சு போயிருது. என்ன செய்யறது? நாம அம்மா கஷ்டப்பட்டு அழுது தன்னுடைய உயிரையும் ரத்தத்தையும் சிந்தி வேர்வையா சிந்தி உழைச்சு காசை கொடுத்த காசை இப்படி தொலைச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு ரயில் முன்னாடி போய் நிக்கிறாரு. நம்ம தற்கொலை பண்ணிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில் பக்கத்துல வருது. இவர் முன்னாடி போறாரு. அந்த நேரத்துல டக்குன்னு அவங்க அம்மா ஞாபகம் வருது. நாம மட்டும்தான் படிக்கிறோம் நம்ம வீட்டுல, நம்ம அண்ணன் படிக்கல, படிப்பு வரலன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டான், நாம தானே நம்ம அம்மாவை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்துல முடிவெடுத்த பையன் முயற்சியை கைவிடாம அம்மா கிட்ட வர்றான். நடந்ததை சொல்றான். அம்மா சொல்றாங்க, சரி பரவாயில்ல, அவங்களுக்கு கோபம் தான், அடிக்கிறாங்க திட்டுறாங்க, ஆனாலும் மன உளைச்சலுக்கு ஆளாகி 1 மாசமா வீட்டை விட்டு வெளியே போகாம அழுது புலம்பி தன்னை